நிகழ்வுகள். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ட்ரீமா லெக்ஸை மணக்குள விநாயகர் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் நாராயணசுவாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதியதாக ட்ரீமா லெக்ஸ் புதிய கிளையின் திறப்பு விழா நடைபெற்றது. நிறுவனர் டாக்டர் ஹரி கணேஷ் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மணக்குள விநாயகர் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் டீன் டாக்டர் தப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இங்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், லேசர் ஹேர் ரிமூவல், மெடிபில்ஸ் ஹைட்ரா, ஃபேஷியல், பெர்மனன்ட் மேக்கப் உள்ளிட்டவை சிறப்பாக செய்யப்பட உள்ளது. மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை டாக்டர் ஹரி கணேஷ் பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ட்ரீம் லைட் ஈவென்ட்ஸ் நிறுவனத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் 2 நாள் சிறார் குறும்பட திருவிழா நடைபெற்றது. புதுவை அறிவியல் இயக்கம் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் பாண்டிச்சேரி இயக்கத்துடன் சேர்ந்து 2 நாள் சிறார் குறும்பட திருவிழாவை அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுவையை சார்ந்த 13 முதல் 18 வரை உள்ள சிறுவர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற மொழிகளில் சிறார்களுக்காக திரையிடப்பட இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக புதுவை அறிவியல் இயக்கத்தின் செயலாளர் முருகவேல் ராஜா செயல்பட்டார். இந்த சிறார் குறும்பட விழா நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி தலைமை உரையை மருத்துவர் நல்லாம் சதீஷ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வரவேற்பு உரையை துணைத் தலைவர் ஹேமாவதியும், கருத்து உரையை ஒருங்கிணைப்பாளர் முருகவேல் ராஜாவும், அலியன்ஸ் இயக்குனர் லாரன்ஸ் ஜலிகு வாழ்த்துரையும் வழங்கினர். புதுவை அறிவியல் இயக்கத்தின் தலைவர் ரா மதிவாணன் நன்றி உரையை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் அலியன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லாரன்ஸ் ஜலிகு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியின் வரவேற்புரையை புதுவை அறிவியல் இயக்க தலைவர் மதிவாணன் வழங்க, இந்நிகழ்ச்சியின் நிறைவு உரையை அரசு செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோர் நிகழ்த்தினார். தொடர்ந்து நல்லாம் சதீஷ் கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குறும்பட திரையிடலுக்கும் முன்னும் பின்னும் சிறார்களுடன் சிறிய கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக ஏற்பாட்டில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நினைவு விழா மாநில அமைப்பாளர் ரா. சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவரது தலைமையில் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் காலை 11 மணியளவில் இனிப்புகள் வழங்கியும் மற்றும் சுமார் 300 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக ஏற்பாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நினைவு விழா மாநில அமைப்பாளர் ரா. சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவரது தலைமையில் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் காலை 11 மணியளவில் இனிப்புகள் வழங்கியும் மற்றும் சுமார் 300 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அசைவ உணவு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளும், அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் தொகுதி நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் சௌரிநாதன், அவைத் தலைவர் எழிலன், முன்னாள் திமுக நகரமன்ற உறுப்பினர் கணேசன், ரவி, தனசேகர், தொகுதி துணை செயலாளர்கள் ரவி, கலைவாணி மூர்த்தி, முன்னாள் துணை செயலாளர் பலராமன், மாநில பிரதிநிதி தனசேகர், மாநில மீனவர் அணி அமைப்பாளர் தங்கராசு, முன்னாள் மீனவ அணி பூபதி, மாநில துணை நெசவாளர் அணி சிவக்குமார், செயற்குழு உறுப்பினர்கள் வேணு, வெங்கடேஷ், சண்முகம், இளைஞர் அணி நிர்வாகிகள் பிரபாகரன், துணை இளைஞர் அணி ராஜ்குமார், அசோக்குமார், மகளிர் அணி தலைவி லதா மற்றும் மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர்கள் ராணியம்மா, தனம், சுந்தரி, கலைச்செல்வி, தொழில்நுட்ப அணி நந்தகுமார், ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை ஷார்ப் போக்கஸ் ஃபுட்பால் அகாடமியின் 2வது ஃபுட்பால் டோர்னமெண்ட் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் மாணவர்கள் பிரிவில் அண்டர் 7, அண்டர் 10, அண்டர் 12, அண்டர் 14 மற்றும் மாணவிகள் பிரிவில் அண்டர் 12 கேட்டகரியில் ஜிப்மர் மைதானத்தில் நடைபெற்றது. புதுவை ஷார்ப் போக்கஸ் ஃபுட்பால் அகாடமியின் 2வது ஃபுட்பால் டோர்னமெண்ட் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் மாணவர்கள் பிரிவில் அண்டர் 7, அண்டர் 10, அண்டர் 12, அண்டர் 14 மற்றும் மாணவிகள் பிரிவில் அண்டர் 12 கேட்டகரியில் ஜிப்மர் மைதானத்தில் நடைபெற்றது. ஷார்ப் போக்கஸ் அணியின் மேனேஜிங் ட்ரஸ்டி செந்தில்குமார் அவர்கள் விளையாட்டு வீரர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் வரவேற்று டோர்னமெண்ட்டை துவக்கி வைத்தார். இதில் இஸ்கான் டெக்னாலஜியின் CEO திரு கண்ணன் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் ஷார்ப் போக்கஸ் ஃபுட்பால் அணியின் மேனேஜர் நந்தகோபால், உதவி மேனேஜர்கள் விஜய் பிரபு, சின்னதுரை, ஆஸ்கர் டிவி மேனேஜர் மதன் மூக்கையா மற்றும் பெண்கள் பிரிவின் மேலாளர்கள் திருமதி ரேவதி, கீர்த்தி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தார்கள். மேலும் இதில் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஷார்ப் போக்கஸ் அண்டர் 12 பிரிவில் மகளிர் அணி முதல் பரிசினை தட்டிச் சென்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் 12ஆம் ஆண்டு விழா மற்றும் கோடைகால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் 12ஆம் ஆண்டு விழா மற்றும் கோடைகால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். ஓவிய ஆசிரியர் இளமுருகன் வரவேற்றார். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மேன் ஞானசேகர்,
கலை மாமணி நல்லாசிரியர் கிருஷ்ணன், கலை மாமணி வேல்முருகன், சமூக ஆர்வலர் டாக்டர் உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். இதில் யோகா ஆசிரியர் சிவகோவிந்த், பொதுப்பணித்துறை மனோகரன், எழிலன், கிரீன் கலாம் மைய தலைவர் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இசை ஆசிரியை கோப்பெருந்தேவி நன்றியுரை கூறினார். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. அறிவியல் பூர்வமாக இரு மாநில அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனையை பெற்று மத்திய அரசும் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஆனால் அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என நடிகர் பிரகாஷ்ராஜ் பேட்டி. புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சார்பில் ஜவஹர்லால் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, ரவிக்குமார் MP, ஷானவாஸ் MLA, நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றார்கள். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், நாட்டின் முதல் பிரதமரை பற்றி பேசுகின்றோம். ஆனால் நான் கடைசி பிரதமர், 1000 வருடம் இருப்பேன் என்று ஒருவர் தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஜவஹர்லால் நேருவின் கொள்கைகளை பேச வேண்டிய அவசியம் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. நேரு கல்வி, தொழில் நிறுவனங்கள், அறிவியல் இவைத்தான் இந்தியாவிற்கு கோவில் என்றார். ஆனால் இப்பொழுதுள்ள தெய்வ மகன் படைத்த கடவுளுக்கே வீடு கட்டி அதற்காக வாக்கு போடு என்று கேட்கிறார் என்றவர், கர்நாடகத்தை சேர்ந்த நான் தமிழர்களை பற்றி பேசக்கூடாது என மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கூறுவது சரியல்ல. பிரகாஷ்ராஜ் தமிழனா இல்லையா என்று என்னை செல்லமாக ஏற்றுக்கொண்ட மக்களை கேளுங்கள். நான் கர்நாடகாக்காரன்தான், ஆனால் நான் இந்தியன். பல மொழிகளில் என்னை வரவேற்கின்றனர். நான் தமிழை அருமையாக பேசுவதே தமிழை மதிப்பதால்தான் என்றவர், தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு பெற்றதில் பெரிய வரலாற்று போராட்டமே அடங்கியுள்ளது. அதன்படி அண்ணா 41% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அது கருணாநிதி முதல்வரானதும் 49 ஆனது. அதன் பின் எம்ஜிஆர் முதல்வரானதும் 68% ஆனது. பின்னர் மீண்டும் கருணாநிதி முதல்வரானதும் 69% ஆனது. அதை மத்திய அரசு 50% முயன்றது. அதை தடுக்கவே ஜெயலலிதா முதல்வராக இருந்தபொழுது நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றார். மறைந்த முதல்வர் கருணாநிதி சம்பந்தப்பட்ட விழா என்பதால் அவரை நினைவு கூர்ந்து பேசினேன். ஆனால் ஜெயலலிதாவை குறைத்து பேசவில்லை. அதில் அவரது பங்கும் உள்ளது என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்வது அவசியம். தீபம் எரிவதை விட அதை ஏற்றியது உயர்ந்ததாகும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கோவிலுக்கு செல்வோர் அதிகமாக இருந்தாலும் அரசியலில் ஆன்மீகத்தை மக்கள் எடுத்து வரவில்லை என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. காவிரி ஆறு பிரச்சனை மக்கள் பேசும் பிரச்சனையல்ல. காவிரி ஆறு தொடங்கி முடியும் வரை மரங்கள் அழிப்பு, ஆக்கிரமிப்பு, மணல் எடுப்பது என பல பிரச்சனைகள் உள்ளது. அதனால் ஆற்று நீர் குறைந்து விட்டது. ஆகவே அறிவியல் பூர்வமாக கர்நாடகா, தமிழக அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களை ஆலோசித்து மத்திய அரசிடம் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதனை விடுத்து தமிழனா கர்நாடகனா என்று பேச வேண்டாம். மொழிக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? காவிரி பிரச்சனை வந்தால் MP, MLAக்கள் யாரும் பாதிப்பதில்லை. ஆனால் அப்பாவி மக்கள் பாதிக்கும் வகையிலே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என்றார். காவிரி பிரச்சனையை அறிவியல் பூர்வமாக தீர்ப்பதை விடுத்து பிரதமர் தியானம் இருக்கிறார். பிறர் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுப்பதால் காந்தி பற்றி மோடிக்கு தெரியவில்லை. தனது பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்தால் காந்தியை பற்றி தெரிந்திருப்பார் என்றவர், எனக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நான் மக்களோடு இருக்கிறேன். தற்பொழுது அரசியல் தொழிலாகிவிட்டது. இவ்வாறு அவர் பேசினார். இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம்.
மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் மணல் சிற்பத்தில் செய்யப்பட்ட கலைஞருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை பகுதியில் கலைஞரின் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திரா நகர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான காந்தி கலந்து கொண்டார். இதில் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் பிரபு, கார்த்திக், அவைத் தலைவர் கோதண்டராமன், சுப்பிரமணியன், செல்லதுரை, தேவநாதன், ஜெகநாதன், ஜெகதீசன், கங்காதரன், முத்து, திமுக தொகுதி கழக நிர்வாகிகள் ராஜா, தேவநாதன், பூபாலன், பாலமுருகன், பெரியசாமி, பாஸ்கர், ஸ்ரீராம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பள்ளி கல்லூரிகளில் சேர்வதற்கு வருமான சாதி சான்றிதழ் பெறுவதற்கு கிராம அலுவலர்கள் மாணவர்களை அலைக்கழிக்கப்படுவதை கண்டித்து சமூக அமைப்பினர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கல்லூரிகளில் சேருவதற்காக வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ் பெறுவதற்கு கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மாணவர்களை மனித தன்மை இல்லாமல் அலகழிக்கப்படும் கொடுமையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோக ஐயப்பன் தலைமையில் தமிழர் களம் உட்பட பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மடுவப்பேட் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள VKTT டேபிள் டென்னிஸ் கிளப்பில் நடைபெற்ற ஓபன் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. பாண்டிச்சேரி மடுவுப்பேட் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள VKTT டேபிள் டென்னிஸ் கிளப்பில் ஓபன் லீக் போட்டிகள் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கியது. தொடர்ந்து நாக் அவுட் போட்டிகள் மற்றும் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த VKTT டேபிள் டென்னிஸ் கிளப்பின் பயிற்சியாளர் விஜய் கிருஷ்ணன், நடைபெற்ற VKTT லீக் மற்றும் நாக் அவுட் போட்டியின் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக வெற்றியாளர்கள் மற்றும் ரன்னர் அப்களுக்கு கூடுதல் பரிசுத் தொகையை தாராளமாக வழங்கிய இளம் ஒலிம்பிக் வீராங்கனை பிரித்திகா பவடேவுக்கு சிறப்பு நன்றியையும் தெரிவித்தனர். உங்கள் ஆதரவு போட்டிக்கு மகத்தான மதிப்பை சேர்த்துள்ளது. சிறப்பு விருந்தினராக சபரி வித்யாஸ்ரம் பள்ளி மற்றும் LFP விளையாட்டு நிறுவனர் அமுதவாணன், ELF குரூப் இளங்கோ, எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் செல்வமுத்துக்குமரன் இந்த பெரிய போட்டியை நடத்த பெரிதும் உதவினர். சபரி வித்யாஸ்ரம், LFP ஸ்போர்ட்ஸ் அகாடமி, வெஸ்ட்மெட் மருத்துவமனை, ரக்ஷா ட்ரெஸ்ஸஸ், KDR மெட்கோ மற்றும் ஆர்மேட்ஸ் FX ஃபேப்ரிக்ஸ் ஆகியவற்றின் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் ஆதரவிற்காக எனது பாராட்டுகளை தெரிவித்தனர். VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தின் தலைமை பயிற்சியாளர் விஜய் கிருஷ்ணன் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க வந்து நம்ம இது பாண்டிச்சேரி தான், பட் செட்டில்டுன்னு அவங்க வந்து ஃப்ரான்ஸு. இப்போ அவங்க வந்து ஃப்ரான்ஸ் டீமோட விமன் கேப்டன், என்னோட சீனியரோட டாக்டர். அவங்க
இந்த மேட்ச் நான் வந்து நடத்துறேன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த இதோட ஓவரால் ட்ராஃபி இந்த ட்ராஃபி பார்த்தீங்கன்னா வந்து கிருத்திகா பாவடை வந்து இந்த மேட்ச்சில் கலந்துக்கிற எல்லா அகாடமியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் நாங்கள். இதில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ட்ராஃபி. அண்ட் இந்த 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 இது ட்ராஃபியை வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணோம். 29 அகாடமிலேருந்து எல்லாமே டாப் அகாடமிஸ் இது. இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்களோட பிளேயர்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணாங்க. விகேடிடி டேபிள் டென்னிஸ் ட்ரைனிங் சென்டர் பசங்க வந்து மொத்தம் 12 ஈவெண்ட்டில் 6 ஈவெண்ட் ஜெயிச்சாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் ஈவெண்ட்ஸில் வந்து செகண்ட் வந்தாங்க. ஸோ ஓவரால் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப வந்து நாங்கள் தான் வந்து இந்த ட்ராஃபி வந்து ஜெயிச்சோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இன்னொரு விஷயம் வந்து இந்த டோர்னமெண்ட்ல மொத்தம் வந்து 467 என்ட்ரிஸ் வந்தது. விச் மீன்ஸ் 467 பிளேயர் வந்து இந்த 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 5 ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேஷனல்ஸ்க்கான என்ட்ரி இது. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடத்தினது. இது இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதெல்லாம் வந்து பண்ணிருக்கவே முடியாது. அப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து விகேடிடி டேபிள் டென்னிஸ் ட்ரைனிங் சென்டர். அப்புறம் இந்த மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணது வந்து HTDA ட்ரைனிங். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாண்டிச்சேரியில் வந்து இந்த ஒரு மேட்ச் மூலிமா வந்து இன்னமும் டேபிள் டென்னிஸ் வந்து வளரும் நான் நம்புறேன். இந்தியா லெவலில் வந்து பாண்டிச்சேரியோட பேரை வந்து டேபிள் டென்னிஸ்ல வந்து நம்பர் 1 ஆக்கணுன்றது எங்க எல்லாரோட. ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா திருப்பணிச்செம்மல் சிவத்திரு நடராஜன் ஐயா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை முதல் கால வேள்வி செய்து இளங்கோவின் வழிபாடு செய்தல். அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கால வேள்வி மற்றும் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உடனாகிய ஒருவன் பெண்ணா பகுதியில் டைட்டன்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் டைட்டன்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றனர். இதில் 2வது சுற்றில் 16 அணிகளும், 3வது சுற்றில் 8 அணிகளும், 4வது சுற்றில் 4 அணிகளும் விளையாடினர். இதில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் வினோத் வசந்த் தலைமையில் விளையாடிய ரவி பிரதர்ஸ் அணியினர் முதல் இடத்தையும், கொம்பாக்கம் டைட்டன்ஸ் அணியினர் 2ஆம் இடத்தையும், பெங்களூரு அணியினர் 3வது இடத்தையும் பிடித்தனர். இப்போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழற்கோப்பையையும் பரிசுத் தொகையையும் வழங்கி பாராட்டி கௌரவித்தார். தமிழக
முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதி முழுவதும் திமுக நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கணுவாய்பேட்டை, கோட்டைமேடு, பங்கூர், அரியூர், சாந்தமங்கலம் ஆகிய கிராமங்களில் திமுக நிர்வாகிகள் சார்பில் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இனிப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் குமரவேல், அவைத் தலைவர் புஷ்பராஜ், துணை செயலாளர் சாரங்கம், முருகதாஸ், பங்கூர் ரமேஷ், ஐயனார், MS முரளி, ஸ்ரீஹரி, சித்தாராம், இளைஞரணி கமல்ராஜ், கலை, தாசன் மற்றும் கிளை செயலாளர் மணிகண்டன், கோபிகிருஷ்ணன், சிவராமன், கந்தவேலு, சீதாராமன், செல்வம், தேவகுமார், கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி திமுக சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி திமுக சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திமுக தொகுதி செயலாளர் ராஜாராமன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருணாநிதி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்பும் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா வீராம்பட்டினம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழா வீராம்பட்டினம் பகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அவரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ மணல் சிற்பத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்து திமுக இருவண்ண கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபாலன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் சன் குமாரவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன் உள்ளிட்ட ஏராளமான தொகுதி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. கலைஞரின் 100ஆண்டு நிறைவு நாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக தலைமையில் செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்ற சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 100ஆண்டு நினைவு விழா புதுச்சேரியில் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்
JVS ஆறுமுகம் என்கின்ற சரவணன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.